நல்லாட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29 தேதிகளில் 2 கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜக குறித்து பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கூச் பெஹார் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியதாவது: மேற்கு வங்க தேர்தலில் ஆங்காங்கே வெடிகுண்டுகளை வைக்க பாஜக திட்டமிடுகிறது. அதன் மூலம் மாநிலத்தின் அமைதியை சீர்குலைக்க பாஜக ரகசிய திட்டமிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது போன்ற பிம்பத்தை உருவாக்கி தேர்தலில் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது. அதன் மூலம் மக்களிடையே அச்சத்தை பரப்பி வாக்குகளை திருட பாஜக முயற்சிக்கிறது. வெடிகுண்டு சம்பவங்களை விசாரிப்பது போல என்ஐஏ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளை மாநிலத்திற்கு கொண்டு வருவார்கள். வெடிகுண்டு வைத்தது இவர்கள்தான் என்று மற்றவர்கள் மீது பழி போடுவார்கள். வெளியில் இருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து குண்டுகளை வெடிக்க செய்து பின்னர் மேற்கு வங்க இளைஞர்களாகிய உங்கள் மீது குற்றம் சாட்டி உங்களை கைது செய்வார்கள். எனவே பாஜகவிடம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் பாஜகவினரை இரவிலும் கூட கண்காணியுங்கள் என மம்தா கூறினார். মেরে তোমাদের নামে দোষ দেবে, বাইরে থেকে অন্য লোকেদের নিয়ে এসে নিজেরা মারবে, মেরে দোষ করবে, তোমাদের নামে দোষ দেবে আর ছেলেপিলেদের অ্যারেস্ট করে নেবে। এই কটা দিন ধৈর্য করে নামগুলো লেখো না, লিখে রাখো, রেকর্ড করে রাখো, কিন্তু কেউ কোনো গন্ডগোলে যাবেন না। আমি অ্যাপিল করব, গন্ডগোল হলে ভোট লুট করে নেবে ওরা। আর রাতের দিকে যাতে ভোট লুট করতে না পারে, দরকার হলে বাড়িতে যদি কারো টর্চ থাকে, হারিকেন থাকে, মোবাইলের ফোন থাকে, তাই নিয়ে দাঁড়িয়ে থাকবেন যাতে ভোট লুট না করতে পারে, কাউন্টিং লুট না করতে পারে।